வணக்கம் மக்களே! இன்னைக்கு அயனா துணை சீரியல்ல என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேரனோட அப்பா வந்து நேரா வந்து நம்ம பல்லவனோட அம்மாவ பயங்கரமா வீட்ல வந்து திட்டுறாங்க. வீட்ல பல்லவனோட அம்மா மட்டும் தான் இருக்காங்க. வீட்டுக்குள்ள வந்து பயங்கரமா திட்ட, "நீ இப்ப என்ன பிளான் பண்ணி வந்திருக்கங்கிற" மாரி அவரு கேட்க, அந்த அம்மா "நான் ஒண்ணும் அப்படிலாம் வரல. என் பையன பார்க்க தான் வந்தேங்கிற" மாரி சொல்றாங்க. அதுக்கு அவரு இருந்துட்டு, அவனுங்களுக்கு வேணா உன்ன பத்தி தெரியாம இருக்கலாம். எனக்கு அப்படிலாம் இல்ல. இப்ப நீ எதுக்கு இங்க வந்த? அத சொல்லுங்கிற மாரி பேசிட்டு இருக்காருன்னு வைங்க. ஆனா அந்த அம்மா சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இவரு, ஐயோ! நீ என்னமோ பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரி அவரும் வீட்ட விட்டு போயிட்டாரு. அவரு இங்கருந்து கிளம்புன உடனே அந்த அம்மாவோட புருஷன் அவங்களுக்கு கால் பண்றாங்க. அந்த கால எடுத்துட்டு அந்த அம்மா நானே கூப்பிடுறேன்னு சொன்னேன்ல, நீ எதுக்கு கூப்பிடுற? நீயா கூப்பிட்டா நான் மாத்திக்குவேங்கிற மாரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சைடு இருக்க அவன் புருஷன் அந்த அம்மாவோட புருஷன் என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீ உடனடியா எப்படியாவது அங்கருந்து ஏதாவது ஒரு காச தூக்கிட்டு வந்துரு. வட்டிக்கு விட்டவங்களுக்கு இத குடுத்தரலாங்கிற மாதிரி அவன் பேசுறான். இந்த அம்மாவும் அந்த பிளான்ல தான் வந்திருக்குங்க. வந்து 1 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிற மாரி இந்த அம்மா கேட்க, அவன் நமக்கு டைமே இல்ல. 1 வாரத்துக்குள்ள விஷயத்த முடிக்கணுங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கான். இந்த அம்மாவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம நிலாவோட ரூம்ல போயிட்டு பணம்லாம் இருக்கான்னு சொல்லி பேக் எல்லாம் எடுத்து செக் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சேரன் அவனோட ஓனர் கிட்ட சொல்லி 3,00,000க்கு ரெடி பண்றதுக்கு ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்க்குறான். ஓனர் ரூ. 3,00,000 என்னால குடுக்க முடியாதுப்பான்னு சொல்ல, இல்ல உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க குடுங்கங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். அவரும் சரி ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. இன்னொரு பக்கம் நம்ம சோழன் போய் அவங்களோட ஓனர் கிட்ட போயிட்டு, எனக்கு இந்த மாரி காசு தேவை இருக்கு. பாண்டியனுக்கு குடுக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்ல, அவரு இருந்துட்டு நீ நிஜமாவே பாண்டிக்கு தான் கேட்கறியா? இல்ல உனக்காக கேட்கறியான்னு சொல்லி கேட்க, இல்ல நான் உண்மையாலுமே பாண்டிக்கு தான் கேட்கறேன்னு சொல்றான். சரி அப்படின்னா நான் உனக்கு வேணா குடுக்குறேங்கிற மாரி அவரும் பேசிட்டாரு. அவர்னாலயும் ரூ. 3,00,000 குடுக்க முடியலனாலும் 75,000 குடுக்குறேன்ட்டாங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம நிலா 60,000க்கு அவங்க ஃப்ரெண்ட் கிட்டயும் பேசி வச்சுட்டாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க எல்லாரும் இந்த பணத்த சேர்த்து வச்ச உடனே அந்த அம்மா அத தூக்கிட்டு ஓடிடலாங்கிற மாரி தான் பிளான் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பல்லவன் சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா அந்த வீட்ல இருக்காங்க. அத பார்த்தோனே நம்ம பல்லவனுக்கு பயங்கர சந்தோஷமாயிருதுங்க. ஏன்னா, அவனுக்கு தான் எப்பவுமே வீட்டுக்கு வந்தா வீட்ல யாருமே இல்லன்னு சொல்லிட்டே இருப்பான் பார்த்தீங்களா? இப்ப அவங்க அம்மா இருக்கறனால அவனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உள்ள வந்த உடனே, "நீ போய் மூஞ்சி, கை, கால்லாம் கழுவிட்டு வாப்பா. நான் ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. அவனும் கழுவிட்டு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா பஜ்ஜிலாம் சுட்டு வச்சிருக்காங்க. சாப்பிடுப்பான்னு சொல்லி அவங்க பாசமா பார்த்துட்டு இருக்காங்க. பாசமா பார்க்கறத பார்த்தா, நம்ம பல்லவனுக்கு தான் உருகிருவானே! அதே மாதிரி அவனும் பயங்கர சென்டிமெண்ட்ல பார்த்துட்டு இருக்கான். ஆனா, அந்த அம்மாவோட பிளான் தான் இன்னும் யாருக்குமே அந்த வீட்ல தெரியல. நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட நைட்டு பின்னாடி போய் ஒரு விஷயத்த பத்தி பேசுறாங்க. இந்த மாரி நான் தேடி வந்த காச காணோம். நான் பார்க்குறேன். தேடிட்டு நான் எடுத்துட்டு வரேங்கிற மாரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா, இத வந்து நம்ம நிலா அவளோட ரூம்ல இருந்து கேட்கற மாதிரி சீன் தான் நாளைக்கு வருதுன்னு போட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி அவ கேட்கவே மாட்டா. இல்ல அப்படியே கேட்டாலும் அந்த விஷயத்த அந்த அம்மா மழுப்பிரும். இதுதான் நடக்க போகுது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.